Ba- Banking theory, law, and practice. Meaning of banking and definition. Banks are institutions whose degree usually refers as to the bank's deposit is commonly accepted for all financial statements of all other people debt. In other words, banks are not merely trades in money but also is an important sense of the manufacturing of money. இப்போ பேங்கிங்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் ரெஃபர் பண்ணுறாங்க. இது நம்ம ஏன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடன் வாங்குறது, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பீப்புளுடைய மக்களுடைய அவங்களுடைய நிதிநிலை அறிக்கை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேங்கர்ஸ் பார்க்குறோம். பேங்க்ஸோடைய மெயின் பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க இம்பார்ட்டன்ட் சென்ஸ் மேனுஃபேக்சரிங்ஸ் ஆஃப் மணி. மணியை அவங்க என்ன பண்ணனா உற்பத்தியாளர் அப்படின்னு சொல்லிட்டு பேங்கிங்கை நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட்டு மீனிங் அண்ட் டெஃபினிஷன்ஸ் ஆஃப் பேங்கர். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து பேங்கிங் பேங்கர். The bankers is one who is the ordinary sources of his business. Honor checks withdraws by him persons from his whom have reserves money or current accounts. நம்ம பேங்கர்னால் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க செக்ஸு ட்ரா பர்சனலுடைய ரிசர்வ்ஸ் மணியை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு அவங்க கரண்ட் அக்கௌண்ட்டில் நிலுவையில் அவங்க வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் இதுக்கு டெஃபினிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, accepting for purpose of lending or investment of money received from the public or repayable on demand on withdraw available by check. அவங்க செக்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால அவங்க பப்ளிக்கிட்ட வாங்குறது விற்கிறது இதை மாதிரி இந்த மிடில் மேனாக அவங்க யார் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க தான் பேங்கர். நெக்ஸ்ட் பேங்க்குடைய ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபங்க்ஷன்ஸை மொத்தம் இதுவாக பிரிக்கிறாங்க. ப்ரைமரி ஃபங்க்ஷன், செகண்டரி ஃபங்க்ஷன் சொல்லிட்டு. ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ் அக்செப்ட்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸ், ஹஸ்பண்டிங்ஸ் லோன்ஸ், கிரெடிட் ஆஃப் கிரியேஷன்ஸ், லேர்னிங்ஸ் ஆஃப் செக், ஃபினான்சிங் ட்ரேட், ஃபாரின் ட்ரேட்ஸ் அண்டு ரிமெண்டன்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸு. அவங்க அடிப்படையாக அவங்க என்னென்ன ஒர்க்ஸ்லாம் பேங்க்ஸ் பண்ணுறாங்களோ அது எல்லாமே நம்ம ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நமக்கு லோன் வேணும் அப்படின்னா நம்ம லோன் அப்ளை பண்ணுறதுக்கு அவங்க ஃபார்ம்ஸ் கொடுக்குறது, அவங்க ஃபில் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ் தான் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபாரின் கரன்சி நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா இது ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸில் வந்துடும். நெக்ஸ்ட்டு செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஏஜென்சி சர்வீசஸ், யூட்டிலிட்டி, ஜென்ரல் சர்வீசஸ். இந்த ஏஜென்சி சர்வீசஸ்னால் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இதுவாக ஒரு மிடில் மேனாக அவங்க செயல்படுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் ஆஃப் கிரெடிட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ், இன்கம் டேக்ஸ் கன்சல்டன்சிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம வாட்டர் பில் பே பண்ணணும், இல்லை நம்ம இந்த இஎம்ஐ பே பண்ணுறோம் அப்படின்னா மந்த்லி அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம அக்கௌண்ட்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு நம்ம யார் பே பண்ணணுமோ அவங்க டேரெக்டாக அவங்க இதில் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது அவங்க ஒரு ஏஜென்சி சர்வீஸ் மாதிரி பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு யூட்டிலிட்டி சர்வீஸ்ன்னு பார்க்கும்போது அவங்க லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறது, இல்லை லெட்டர்ஸ் ஆஃப் கிரெடிட்ஸ் கொடுக்குறாங்க, அப்புறம் கிஃப்ட் செக்ஸ் கொடுக்குறாங்க. இந்த சர்வீசஸ்லாம் போக அவங்களுக்கு நமக்கு ஃப்யூச்சர்ஸில் இல்லை அவங்களுக்கு இன்னும் நமக்கு என்ன சர்வீசஸ் வேணும்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்களோ அதுதான் ஜென்ரல் யூட்டிலிட்டி சர்வீசஸ். நெக்ஸ்ட்டு ரைட்ஸ் ஆஃப் பேங்கர்ஸ். இப்போ பேங்கர்ஸோடைய அவங்கள ரைட்ஸ் உரிமைகள்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரைட்ஸ் ஆஃப் லிங்க்ஸ், ரைட்ஸ் ஆஃப் செட் ஆஃப் ஆட்டோமேட்டிக், ரைட்ஸ் ஆஃப் செட் ஆஃப், ரைட்ஸ் ஆஃப் appropriations, rights of charge interested, rights to change service changes. நம்ம அவங்ககிட்ட நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நமக்கு எல்லாமே எடுத்து காட்டுறது, இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோமேட்டிக் ஆப்ரேஷன்ஸ் மூலிமா அவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ இது எல்லாமே அவங்களுக்கு ரைட்ஸில் பேங்கர்ஸோடைய ரைட்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு டியூட்டிஸ் ஆஃப் பேங்கர்ஸ். டியூட்டிஸ் ஆஃப் பேங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த டியூ டு பாரோ கஸ்டமர் செக்ஸ். அவங்க செக்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட பாரோ பண்ணுறது, யார்கிட்ட வாங்கணும், என்ன பண்ணணும், நீங்கள் நெக்ஸ்ட்டு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ஸோட ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே அவங்க நமக்கு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டியூ டு மெயின்டெனன்ஸ் செக்யூரிட்டிஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ் அக்கௌண்ட்ஸ். நம்ம பேங்க்ஸ் அக்கௌண்ட்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க. இந்த கோர்சஸ் ஆஃப் பேங்கிங் பிஸ்னஸ், டிஸ்க்ளோசர்ஸ் ஆஃப் பப்ளிக் இன்ட்ரெஸ்டர்ஸ், பேங்கிங் அமாங் தெம்செல்ஸ். அவங்க நம்ம பப்ளிக்கோட இன்ட்ரெஸ்ட்டை கலெக்ட் பண்ணுறது,
அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இப்போ பாஸ்புக்ஸ் வந்து என்ட்ரி பண்ணி கொடுக்குறது, இதை மாதிரி டியூட்டிஸ்லாம் வந்து அவங்க பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு டியூ டு render proper accounts for deposits made and withdraw by customers. நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து இப்போ வித்ட்ரா பண்ணணும், இல்லை அவங்களுக்கான அமௌண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணணும், பாஸ்புக்ஸ் வந்து ரெடி பண்ணுறது, அதில் வந்து பிரிண்டிங்ஸ் பண்ணுறது, அதில் ஏதாவது என்ட்ரிஸு இல்லை அவங்களுக்கு ஏதாவது இப்போது டவுட்ஸ் இருக்குது, குவரிஸ் இருக்குது அப்படின்னா அது அவங்களுக்காக கிளியர் பண்ணுறதுக்கான டியூட்டிஸ் வந்து அவங்க பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் யூனிட், பேங்கிங் அக்கௌண்ட்ஸ் டெட். Meaning of banking account. The banks solid deposits of money from the members of the public. Any persons who is legally capable of enters into the valid contract may apply in the proper way to deposit its money with the bankers. நம்ம பேங்க்ஸில் வந்து பப்ளிக் வந்து இப்போது டெபாசிட்ஸ் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மெம்பர், அதாவது நம்ம உறுப்பினராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா அதை பேங்க்கில் வந்து நம்ம என்ட்ரி பண்ணுறோம், பேங்க் வந்து மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணுறோம். இப்போ ஜாயின் பண்ணும்போது நமக்கு அதோட பாஸ்புக் மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, அதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோன்னா நம்ம வந்து என்னென்ன கான்ட்ராக்ட் கூட அவங்களோட வச்சுருக்கோம், இல்லை நம்ம எவ்வளோ வந்து மணி வந்து எடுத்திருக்கோம், கிரெடிட் பண்ணியிருக்கோம், டெபிட் பண்ணியிருக்கோம், யாருக்கா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணி தான் பேங்க் அக்கௌண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பேங்க் டெபாசிட்ஸ். The term bank deposits refers to an amount of money in cash or checks from the settings in Deva or wire transfer that is placed into the bank accounts. The target's bank accounts for the bank's deposits can be many kinds of accounts that are accepted deposits. நம்ம வந்து டெபாசிட்ஸில் வந்து நிறையா இருக்குது. நம்ம என்ன வந்து நம்ம வந்து மணி வந்து சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நிறைய டெபாசிட்ஸ், ஃபோர்ஸ் டெபாசிட்ஸ் வந்து அவங்க வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஒன்று வந்து சேவிங் அக்கௌண்ட்ஸ், கரண்ட் அக்கௌண்ட், அனதர் வந்து ஃபிக்ஸ்டு அக்கௌண்ட் அண்ட் தென் ஆர்டி அக்கௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து சேவிங் அக்கௌண்ட்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெகுலராக இப்போ மணி வந்து நம்ம சேவ் பண்ணி வைக்க முடியும். நம்ம என்ன பண்ணணும்னா வித்ட்ராஸ் வந்து பண்ணுறது, மினிமம் நம்பர்ஸ் ஆஃப் மணிஸை வந்து நம்ம இப்போ மந்த்லி வந்து நம்ம வந்து சேவ் பண்ணுவோம், இல்லை நமக்கு வந்து அக்கௌண்ட்ஸை சேலரி அக்கௌண்ட்ஸ் வரும், இது எல்லாமே எதில் வந்துடும் பார்த்தீங்கன்னா சேவிங் அக்கௌண்ட்ஸில் வருது. அட்வான்டேஜஸ்லாம் என்னென்னு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேவிங் அக்கௌண்ட்ஸில் நம்ம சேவிங் அக்கௌண்ட்ஸ் வந்து என்கரேஜஸ் பண்ணதுனால நம்ம சேலரி ஏர்னிங்ஸ் வந்து நம்மக்கிட்ட கரெக்டாக வந்து ஃபிக்ஸ்டு இன்கம்ஸ் வந்து நமக்கு வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டஸ் வந்து பேங்கிங் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸில் நமக்கு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹெல்ப்ஸ் டு த டெபாசிட் டு மேக் த பேமெண்ட் இது இஷ்யூஸ் ஆஃப் செக்ஸ். நம்ம வந்து செக்ஸ் வந்து நம்ம யாருக்காக இஷ்யூஸ் பண்ணுறோன்னா இது மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு சேவிங் அக்கௌண்ட்ஸ் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இன்கம் சேலரி ஃப்ரம் அனதர் பர்சன் சேவ்ஸ் டூரிங் த இயர். நம்ம வந்து ஒருவருடைய அமௌண்ட் வந்து எவ்வளோ வந்து நமக்கு சேவ்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இன்கம் வந்து உங்களுக்கு 1 இயருக்கு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ் பாஸ்புக் ஆக்ட் இஸ் அன் என்டிட்டி அண்ட் எசென்ஷியல் ப்ரூஃப் ஆஃப் த அக்கௌண்ட் ஹோல்டர். இது வந்து நமக்கு பேங்க்கில் வந்து நம்ம வந்து ஒரு மெம்பர்ஸாக இருக்கோம், இல்லை நம்ம வந்து பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்புக் என்டிட்டி வந்து நம்ம என்டர் பண்ணதுக்கு இந்த சேவிங் அக்கௌண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கரண்ட் அக்கௌண்ட். The current accounts are basically maintained for businessmen or themselves for the purpose of investment or savings. The கரண்ட் அக்கௌண்ட் யாருக்கு வந்து பேசிக்கலாக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, யார் வந்து ஓப்பன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேன்ஸ், அது இன்வெஸ்ட்மெண்ட் பர்சன்ஸ்க்காக மட்டும்தான் இந்த கரண்ட் அக்கௌண்ட் வந்து யூஸ் ஆகும். இல்லை நார்மல் பர்சன்ஸ் வந்து கரண்ட் அக்கௌண்ட்டை வந்து சேவ் பண்ணணுமா இல்லை ஓப்பன் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தேவையில்லாத ஒரு அக்கௌண்ட்ஸாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் கரண்ட் அக்கௌண்ட். இதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன்று வந்து நம்ம இன்டர்நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங் வந்து இது ரொம்பவே ஒரு குவிக்லி ட்ரான்சாக்ஷன்ஸ் ரொம்ப இது நமக்கு ஒரு யூஸ்ஃபுல் யூஸ்ஃபுல் அக்கௌண்ட்ஸாக இது வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அனதர் பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா டெபாசிட்ஸ் அண்ட் வித்ட்ராஸ் மணி ஆஃப் கேஷ் அட் எனி லொக்கேஷன். நம்ம வந்து எந்த லொக்கேஷனில் இருந்தாலும் மணியை வந்து வித்ட்ரா பண்ணது இல்லை டெபாசிட் பண்ணது இந்த கரண்ட் அக்கௌண்ட் மூலிமா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மல்டிபிள் லொக்கேஷன்ஸ் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். நம்ம நிறையா இடத்துலேருந்து என்ன பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான நிறையா ஒரு அட்வான்டேஜஸ் வந்து இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். நம்ம வந்து பேங்கிங்ஸ் மூலிமா இல்லை மொபைல் பேங்கிங் மூலிமாவும் நம்ம இந்த கரண்ட் அக்கௌண்ட்ஸ் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸ்டு டெபாசிட் அக்கௌண்ட். இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ் அக்கௌண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியாவிலே வந்து
மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ் வந்து எல்லாருமே இதுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ, பிஐஎன், பிஓபி, பிஓஐ, கனரா பேங்க், ஐசிஐசி பேங்க், எக்ஸ் பேங்க்ஸ் அண்ட் தென் அனதர் பேங்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபிக்ஸடு அக்கௌண்ட் டெபாசிட் ஒரு ஸ்கீம்ஸ் வந்து எல்லாருமே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இது வந்து பீரியட் டைம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 7 டேஸஸ்லேருந்து 10 இயர்க்குள்ளே வந்து இந்த பீரியட்ஸ் வந்து இருக்குது. இதுக்குள்ளே நம்ம அமௌண்ட்ஸ் வந்து டெபாசிட் பண்ணுறது எல்லாமே எதில் வந்துடும் பார்த்தீங்கன்னா எஃப்டி அக்கௌண்ட்டில் வந்துடும். எஃப்டி அக்கௌண்ட்னா ஃபிக்ஸட் அக்கௌண்ட்ஸ். இதை வந்து இன்னொரு நேம் சொல்கிறாங்க, அது வந்து டேர்ம் டெபாசிட்டர் ஆர் கால்டஸ் பாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாண்ட் எது குறிக்குதுன்னா நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே அமௌண்ட் வந்து இந்த ஃபிக்ஸடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 இயர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டைம் ஆஃப் பீரியட் வந்து அதில் என்ட்ரி பண்ணுறதுனால அது வந்து பாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தி மெயின் பர்பஸ் வந்து இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் ஹை ரேட் இன்ட்ரெஸ்டட். நமக்கு ஃபியூச்சர்ஸில் வந்து ஹை ரேட்டில் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட்டை கிடைக்கணும், எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து கிடைக்கணும், சப்சிடி ஃபண்டு மாதிரி தான் இந்த எஃப்டி அக்கௌண்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அது வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு the amounts can be deposited only once. The futures deposited separated accounts need to be opened. நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தா இந்த அமௌண்ட்ஸ் வந்து டெபாசிட் பண்ணது ஃபஸ்ட் ஒன் டைம் மட்டும்தான் வந்து டெபாசிட் பண்ணுவோம். இப்போ ஸ்டார்டிங் நம்ம எப்போ டெபாசிட் பண்ணுறோமோ அதுதான் நம்ம 5 இயர்ஸ் பண்ணுறோம் இல்லை 10 இயர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த லைஃப் ஆஃப் பீரியட் வரைக்கும் நம்ம அதுக்கப்புறம் என்ட்ரிஸ் வந்து திருப்பி நம்ம அமௌண்ட்ஸ் வந்து அதில் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அது வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் பீரியட் ஆஃப் ஃபிக்ஸ்டு டெபாசிட் ரேஞ்சஸ் பிட்வீன் 15 days to 10 days per amount. The period and from the bank to bank. நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த டெபாசிட்ஸ் பண்ணனாலேருந்து நம்ம எப்போ எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 50 டேஸ்லேருந்து 10 இயர்க்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அந்த அமௌண்ட்ஸ் வந்து நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபிக்ஸ்டு டெபாசிட். இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு வந்து இந்த சேவிங் ஹேபிட்ஸ் ஃபார் த லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். நமக்கு இது ஒரு சேவிங் ஒரு சேமிப்பு பழக்கத்தை வந்து இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ் அக்கௌண்ட் வந்து நமக்கு கொண்டு வருது. நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸ்டு அக்கௌண்ட் எலிஜிபிள் த டெபாசிட்டர்ஸ் ஆர் ஏர்ன்ட் ஹை ரேட் இன்ட்ரெஸ்ட். நமக்கு இது என்ன பண்ணணும்னு பார்த்தா நம்ம ஸ்மாலாக நம்ம வந்து இப்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃப்யூச்சரில் வந்து ஹை ரேட் இன்ட்ரெஸ்ட்டாக நமக்கு வந்து அது நமக்கு கிரெடிட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் டெபாசிட்டர் கேன் கெட் லோன் ஃபெசிலிட்டிஸ் ஃப்ரம் த பேங்கர்ஸ். நம்ம டெபாசிட்டர் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்டி அக்கௌண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுனால நமக்கு லோன் ஃபெசிலிட்டிஸ் வந்து நமக்கு அவைலபிள் ரொம்பவே ஈஸியாக வந்து கிடைச்சிடும். ஆன் மெச்சூரிட்டிஸ் அமௌண்ட்ஸ் கேன் பி யூஸ்டு டு மேக் பர்ச்சேஸ் ஆஃப் அசட்ஸ். நம்ம வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபியூச்சர் நமக்கு வரதுனால நம்ம என்ன பண்ணலாம் ஒரு பல்கான ஒரு அசட்ஸை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா பர்ச்சேஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இது நமக்கு நிறையாவே இருக்குது. தி பேங்க்ஸ் கேன் கெட் ஃபண்ட்ஸ் ஆர் த லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். இது வந்து நமக்கு ஃபண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட காலத்துக்கான ஒரு முதலீட்டை வந்து நமக்கு இது கொடுக்குது. தேங்க்யூ.